வந்து ஆத்தூர் சேலம்லேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படித்தேன். ஹார்டிகல்ச்சர் முடித்ததுக்கப்புறம் என்ன படிக்கிறதுனே தெரியாமல் இருந்தப்போ எங்கள் அம்மா வந்து யூடியூப்ஸில் நிறைய வீடியோ பார்த்தாங்க. அப்போ சுகேஷ் சார் பேசுனதை வச்சு தான் இங்கே சுரேஷ் அகாடமி சேரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ஸ்டியூட்டு. நான் ரொம்ப பேசணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னால் பேச முடியல. அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டேப்பா. எங்கள் அப்பா லைஃப்பில் பார்த்து 49th பர்த்டே இது இருக்க பர்த்டேல ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்த்டேவாக நான் நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பர்த்டே. அப்புறம் எங்கள் அம்மா ஒவ்வொரு தாட்டி எல்லா வீடியோ பார்த்துக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ போட்டியா, இவ்வளோ மார்க் இருக்கும், ஒவ்வொரு தாட்டியும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் என் தம்பி, நான் இந்த சப்போஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்க மந்த்துக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணான். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் இங்கே வருவேன். அப்புறம் இன்ஸ்டியூட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இன்ஸ்டியூட்னா இது. நான் ஃபஸ்ட்டு கட்டின 15,000 தாண்டி அதுக்கடுத்து ஒரு பைசா கூட நான் இங்கே கட்டினதே கிடையாது. கிளாஸ் பேட்ச், ப்ரிலிம்ஸ் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச், அப்புறம் சூப்பர் பேட்ச். சூப்பர் பேட்ச்னால் எப்பயுமே சிஏ ரொம்ப கம்பல்சரியாக இருக்கும். அப்புறம் சிஏ வந்துட்டு மெயின்ஸ் மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அங்கே படித்தது தான் நான் சிஏ அப்புறம் மேலேருந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். எக்ஸாம் வர வரையும் சிஏ ரெகுலராக படித்ததுக்கான காரணமே சூப்பர் பேட்ச்னு சொல்லுவேன். அப்புறம் இன்டர்வியூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வியூக்கு கூட ஃப்ரீ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பேனலில் இருந்தேன். ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மொமெண்ட்டில் நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். சூப்பர் பேட்ச்சில் ஒவ்வொரு ரிவ்யூ அப்பையும் வெளியே உட்காந்து அங்கே 125 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 125 மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உட்காந்து இதில் இவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம், இன்னும் இதில் 0.5 எடுங்க, இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மொத்தமாக எடுக்கிறது தான் கஷ்டம், ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீங்கள் பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கோயம்புத்தூரில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன். ஸோ நான் அங்கே அந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு முக்கிய காரணம் வந்து பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறதை தாண்டி எங்கள் அக்கா பண்ண சாக்ரிஃபைஸ். ஸோ எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே வீட்டில் அக்காக்குன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் செலவு பண்ணது கிடையாது. ஸோ காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்லா படித்து நல்ல ஃப்ரீ சீட்டில் அப்படி தான் போனாள். ஸோ காலேஜ் வயசில் பார்க்குறப்போ அவள் திருச்சியில் ஹார்டிகல்ச்சர் தான் படித்தா, அதுக்கும் பெருசாக ஒன்றும் அவங்க அமௌண்ட் செலவு பண்ணல. ஸோ எனக்கு அப்படின்ற பார்க்குறப்போ நானும் கவுன்சிலிங்கு தான் போனேன். பட் இருந்தாலும் அவள் காலேஜ் ஃபீஸ் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம் தான். ஸோ அதுக்கான சாக்ரிஃபைஸ் அவள் பண்ணதுனால தான் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நானுமே வந்து காலேஜில் 3 கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்கேன் தான். ஸோ பட் இருந்தாலும் என்னோடய அச்சீவ்மெண்ட்டை விட இப்போ என்ன தான் இருந்தாலும் வீட்டில் 2 பசங்க இருந்தாலும் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு பையன் வந்து எப்போயுமே கஷ்டப்பட்டு தான் இருப்பான், செகண்ட் பையன் வந்து ஜாலியாக இருப்பான். அதேமாதிரி நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் தான். இந்த லைஃப்பில் வந்து நான் கஷ்டம்னு ஒன்று பட்டதே கிடையாது. எது நினச்சாலுமே எங்கள் அக்காவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னா உடனே கிடைக்காது அவருக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கு அவளுக்கு எல்லாமே இந்த மொமெண்ட் வரைக்குமே. ஆனால் எனக்கு அப்படி இருந்தது கிடையாது. எல்லாமே இவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் எதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்பா, அம்மா, அக்கா 3 பேருமே வந்து ரொம்ப எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அக்கா இங்கே வந்திருக்கு, இங்கே வந்து நீங்கள் ஸ்டேஜில் நிற்கிறா அப்படின்னா அப்பா, அம்மா, அக்கா 3 பேத்துக்குமே இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் ஸ்கூலில் நிறையா ஸ்பீச் பேசியிருக்கேன், அதனால் எனக்கு இவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் இவங்க 3 பேத்துக்குமே இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்பாவோட பர்த்டே அன்றைக்கி இதை ஹானர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு. இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் எப்படி இது வந்து மேட்ச் ஆச்சுன்னு தெரில, ஆனால் எங்கள் அப்பா பர்த்டே அன்றைக்கி தான் இவங்க அச்சீவ்மெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஃபஸ்ட்டு யூடியூப்னு பார்த்தது சுகேஷ் சாரோட வீடியோ தான். அவர் தான் சொல்வார், ப்ளஸர் பைக்கை பாருங்கள், உங்கள் முன்னாடி அது வரும், என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும்னு சொல்லுவார். அதை பார்த்து நான் இவகிட்ட சொல்லுவேன். நாங்களாம் இவ்வளோ தூரம் விட்டதே கிடையாது பிள்ளைங்களை. நாங்கள் ஹார்ட்டி போகும்போதும் உமன்ஸ் காலேஜுங்கிறதுனால தான் விட்டோம். இங்கே வந்து விடும்போது தான் நாங்கள் அழுவாத போனது ஃபஸ்ட் டைம். சேஃபாக இருக்குது, பக்கமாக இருக்குது. ஒரு 2 பாப்பா அங்கே சொன்னாங்க. பிரீத்தான்னு ஒரு பாப்பா இங்கே படிச்சுட்டு தான் போனாங்க. இன்னொரு பாப்பா வேகா பிரியான்ட்டு அவங்களும் செலக்ட் ஆகி போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இங்கே விடுங்க, ஒன்றும் உங்களுக்கு பயம் இல்லை, தைரியமாக இருங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் அழுகாமல் போனது இங்கே தான். உமன்ஸ் காலேஜில் விட்டப்போ கூட நான் அழுதுட்டு தான் போனேன். நாங்கள் இங்கே விட்டதில்லை பாப்பாவை. இங்கே வந்துட்டு அழுகாத போனது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா தான் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க, அங்கே போனால் படித்து பாஸ் பண்ணிடலான்னு. ரொம்ப நன்றி. பிஓவாக செலக்ட் ஆகிருக்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து
இப்போ எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70K ப்ளஸ் சேலரி வரும். கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட் வந்து இப்போ உங்களுக்கு இப்போது இன்கேஸ் ஏதோ ஒரு பையனாக செலக்ட் ஆகிருக்கலாம் இல்லை பொண்ணாக செலக்ட் ஆகிருக்கலாம், யாருக்காக எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும். ஸோ எப்போ வேணால் என்ன வேணால் நடக்குன்ற பட்சத்தில் ஸோ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி இல்லை ஒரு 20 years 30 yearsக்கு அப்புறம் எப்போ வேணாலுமே அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ மந்த்லி உங்களுக்கு 70K சேலரி வருதுன்னா அதில் 5,000 நீங்கள் வந்து மேண்டேட்டரியாக உங்களுக்கு வந்து இப்போது ஏதோ ஒரு லாஸோ இல்லை உங்களுக்கு எப்படியுமே உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு 100 விஷயத்தில் ஒரு 2 விஷயமாவது தப்பாக முடியும். அந்த தப்பாக போகிற விஷயம் மாதிரி அந்த 5,000 6,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வச்சுருங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எமர்ஜி பே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, எமர்ஜென்சிக்கு இப்போது நீங்கள் இப்போ சேலரி வாங்குறீங்க 70K வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 months சேலரியை நீங்கள் எதுக்குமே செலவு பண்ணாமல் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இந்த 2 months சேலரியை நல்லா சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த பேவை நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃப்பில் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்றப்போ நீங்கள் யார்ட்டையுமே நிற்காமல் அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. காயின்னு சொல்லிட்டு நிறையா காயின்னு க்ரோ ஆப்பு, அப்புறம் ஏஞ்சல் ஒன்று, அப்புறம் ஜெரோதான்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை பற்றி யூடியூப்பில் பாருங்கள். நீங்கள் ஸ்டாக் எதுவுமே இப்போ நான் சொல்கிறதுனால நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே ஸ்டாக் சைட் போகாதீங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் இருக்கும், சேஃபர் சைட். ஸோ ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 3 டைப் ஆஃப் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பிள்ளை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தது, என் பிள்ளைக்கு நன்றி, சாருக்கு எல்லாத்துக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.